நேஷனல் ஸ்ட்ரைக் என்கின்ற அமைப்பு விடுத்திருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய தலைவர் ரிச்சர்ட் டொனால்ட்சன் இந்த போராட்டம் ஒரு வழக்கமான போராட்டமாக இல்லாமல் மிக தீவிரமான போராட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 9ஆம் தேதி என்ற ஒரு வார காலப்பகுதிக்கு இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த போராட்டம் வழக்கமான போராட்டமாக கிடையாமல், அதாவது ஒரு அலுவலக வேலைக்கு மட்டும் போகாமல் இந்த எதிர்ப்பை இந்த போராட்டத்தை செய்யாமல் நாடு தழுவிய ரீதியில் அனைத்து செயற்பாடுகளும் முடங்க வேண்டும். நீங்க அலுவலக வேலைகளுக்கு போகாமல் இருப்பதோடு உங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பக்கூடாது. நீங்க ஷாப்பிங் உள்ளிட்ட உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ இல்லாவிட்டால் பொது செயல்களிலேயோ நீங்க ஈடுபடக்கூடாது. முழு நாடுமே முற்றுமுழுதாக ஸ்தம்பிக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு வார காலம் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அழைப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இதற்கான காரணமாக அவர்கள் சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். பிரிட்டனை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்தவர்களுடைய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த புலம்பெயர்ந்த விஷயத்தை கட்டுப்படுத்துவது என்பது அரசாங்கத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு கடினமான விடயம் கிடையாது என்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு பெரிய சிக்கல் கிடையாது என்பதாக அவர்கள் சொல்வதோடு வாதாடுவதோடு சில விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சில கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகள்ல சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள நுழைகிறது, இல்லாவிட்டால் பிரித்தானியாவுக்குள்ள ஏதாவது மோசடி செயல்பாடுகளில் ஈடுபட்டார்களாக இருந்தால் அவர்களுடைய குடும்பம் உட்பட அவர்களோடு இந்த நாட்டை விட்டு நாடு கடத்த வேண்டும் என்ற விஷயம் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் குறிப்பிட்ட காலத்துக்கு மேலாக பிரிட்டனுக்குள்ள வேலை இல்லாமல் வெளிநாட்டவர்கள் இருக்கின்றார்கள், புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியில போகணும். அது மட்டும் இல்லாமல் நாட்டில் நிலவுகின்ற இந்த புலம்பெயர்ந்தவருடைய சிக்கலை கட்டுப்படுத்தும் வரைக்கும் பிரிட்டனுடைய இந்த புதிய விசா விண்ணப்ப நடைமுறைகள் எல்லாம் அப்படியே நிறுத்த வேண்டும். அதை பரிசீலனை செய்வதையோ இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்கின்ற வேலையோ நீங்கள் செய்யக்கூடாது. அதை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மட்டும் இல்லாமல் அவர்கள் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சட்டப்படி நீங்க நாட்டுக்குள்ள பிரிட்டனுக்குள்ள நீங்கள் வந்திருந்தாலும் நீங்க சட்டப்படி நாட்டுக்குள்ள வந்திருக்கின்றீங்க என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் உங்களுக்கு கடன்பட்டவர்கள் கிடையாது என்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நீங்க பிரிட்டனுக்குள்ள நீங்க சட்டப்பூர்வமாக நீங்க வந்திருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் உங்களுக்கு நாங்கள் கடன்பட்டவர்கள் கிடையாது. எனவே நீங்க செய்கின்ற எல்லா செயற்பாடுகளுடைய எதிர்வினை நாங்கள் அனுபவிப்பதாகவும், பிரிட்டனுக்குள்ள இருக்கின்றவர்கள் அதாவது பிரித்தானியாவுடைய குடிமக்களுக்கு தான் வேலையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், சேவைகளாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் புதிய நலன்புரி திட்டங்களாக இருக்கட்டும், எல்லா விடயங்களுக்கும் பிரித்தானிய குடிமக்களுக்கு மட்டும், பிரிட்டன்ல பிறந்த பிரிட்டன் குடிமக்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற சில கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் அரசாங்கத்துக்கு முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த விஷயம் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த அமைப்பு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஆனால் இது எந்த அளவுக்கு யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த போராட்டம் என்பது ஒரு கேள்விதான். என்றால் ஒரு வார கால பகுதிக்கு ஒரு நாடு ஸ்தம்பிக்க வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை கொடுப்பதோடு ஏற்கனவே பொருளாதார சிக்கல் இருக்கின்ற ஒவ்வொரு தனி குடும்பங்களும் ஒரு வார காலம் போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்களா என்பது நிதர்சனமில்லாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அழைப்பு சமூக ஊடகங்களில் விடுக்கப்பட்டது. அந்த சமூக ஊடகங்களில் இது அவ்வளவு பெரிதாக ஆதரவு பெறவில்லை என்பதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே ரிச்சர்ட்சன் இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கான அழைப்பு விட்ட அந்த பதிவுகளை பார்க்கின்ற நேரத்தில் ஆதரவு இல்லாமல் வரும் 2000க்கும் அதிகமானவர்கள் மட்டும்தான் இதுக்கான ஆதரவுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பிரிட்டன்ல இருக்கிற ஒட்டுமொத்த நபர்களோடு ஒப்பிடுகின்ற போது இது மிக 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 ஒரு குறைவான எண்ணிக்கையாகத்தான் இந்த பகுதி பார்க்கப்படுகிறது. இதனால இந்த இயக்கத்துக்கு ஒரு போதிய அளவான ஆதரவு கிடைக்குமா என்ற கேள்வியும் உண்மையிலேயே பிரிட்டன்ல இருக்கின்றது. ஒட்டுமொத்த மக்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குவார்களா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தான் நிலவுகின்றது.